சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு முழு கதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனாவுக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல சிந்தாமணி மேல சந்தேகமாவே இருக்கு. அம்மாவோட பூக்கடையை எடுத்ததுல சிந்தாமணிக்கு ஒரு பங்கு இருக்குமான்னு சந்தேகப்படுறாங்க. இதை தன்னோட சந்தேகத்தை முட்டுக்கிட்டையும் சொல்றாங்க. முட்டு, என்ன மீனா இப்படி சொல்றீங்க? நம்புறதா நம்பாம இருக்கவும் முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிறாங்க. இல்லைங்க, சிந்தாமணி மட்டும் இதை செஞ்சிருக்க முடியாது, இவங்க கூட வேற யாராவது கூட்டும் இருப்பாங்க, அதை யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு அப்பதான் ஒரு பூ ஆர்டர் வருது. அந்த ஆர்டரை கொடுக்கறதுக்காக மீனா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த பூ ஆர்டர் கொடுக்க போகும்போது அங்க ரோஹிணி வேலை செய்யற அந்த பார்லர் மாதிரி தெரியுது. மீனா போனதும் ரோஹிணி இருக்காங்களான்னு சந்தேகத்துல கேக்குறாங்க. ரோஹிணி ஒரு டெய்ல் மேக்கப்காக போயிருக்காங்க. ஆமா, ரோஹிணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு அந்த அம்மா கேக்குறாங்க. ஆமாங்க, நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல மருமகளா இருக்கோம். அண்ணன் தம்பியை நாங்க தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறாங்க மீனா. ரோஹிணி, பரவாயில்லைங்க, நாளுக்கு நாள் நல்லா மேக்கப் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பூ ஆர்டர் எடுத்து சப் கான்ட்ராக்டர் மாதிரி ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு சந்தேகமா இருக்கு. எது, ரோஹிணி பூ ஆர்டர் எடுத்து செய்யறாங்களா? அதுவும் மண்டபத்துக்கு பூ ஆர்டர் போடுறாங்களா? ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் கேக்குறாங்க. ஆமா, அந்த ஆர்டர் எடுத்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு மீனா கேக்குறாங்க. தெரியுமே, அது சிந்தாமணிக்கு தான். ஓனர் அம்மா சொன்னதுக்கு அப்புறம் மீனாவுக்கு புரிஞ்சு போச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியாத்தான் போச்சு. சிந்தாமணிக்கு இவ எதுக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்கணும்? இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படி என்னதான் சம்மந்தம்னு யோசிக்கிறாங்க மீனா. இதை பத்தி யாருக்கிட்ட கேட்டா உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு யோசிச்சு பார்த்தா மீனா, சரி பார்வதி ஆண்டி கிட்ட கண்டிப்பா சிந்தாமணி சொல்லியிருப்பாங்க, போய் என்னன்னு கேட்கலாம். நேர மீனா பார்வதியை பார்க்க போறாங்க. பார்வதி கிட்ட போய் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. ஆண்டி, சிந்தாமணி பூ ஆர்டர் எடுத்திருக்காங்களாமே, அது எந்த மண்டபம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அடடா, உனக்கும் தெரியுமா? அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்ததே ரோஹிணி தாமா. உங்க அம்மாவோட பூக்கடை எடுத்ததுக்கு கூட அந்த கடை தான் காரணமாமே. விஜயா இதை சொல்லி ரொம்ப நாள் வருத்தப்பட்டுட்டே இருந்தா. வருத்தப்பட்டது மட்டும் இல்லாம பார்ட்டியும் வச்சாங்க. வருத்தத்துக்கெல்லாம் பார்ட்டி வைக்கிற முதல் உங்க மாமியார் மட்டும்தான். இதை கேட்டதும் மீனாவுக்கு சரியான ஆத்திரமா இருக்கு. செம்ம ஆத்திரத்துல இருக்காங்க. என்ன செய்யறது? ஒரு பக்கம் அத்தை இப்படி டார்ச்சர் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ரோஹிணியும் சிந்தாமணியும் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலைத்தனம் பார்த்துருக்காங்க. ஆண்டி, உங்களுக்கு நல்லா தெரியுமா, ரோஹிணி தான் சிந்தாமணிக்கு இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தாங்களா, இந்த கடையை பிடிச்சு கொடுத்தாங்களான்னு மீனா விவரமா கேட்குறாங்க. அடா ஆமாம்மா, விஜயா கூட பிரியாணி வாங்கி கொடுத்ததா சிந்தாமணி தான் எங்கிட்டயே சொன்னாங்க. மீனா ரொம்பவே எதிரிகளை சேர்த்து வச்சிருக்கா. ஆனா நீங்க வருத்தப்படுறத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரோஹிணி சிந்தாமணி கிட்ட சொன்னதா சிந்தாமணி என்கிட்ட சொன்னான்னு பார்வதி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா மீனாவுக்கு சரியான ஆத்திரம், கோபம், அப்படியே கோபம் அழுக எல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டிச்ச இந்த ரோஹிணிக்கு என் மேல ஏதாவது ஆத்திரம் கோபம் இருந்தா என்கிட்ட மோத வேண்டியதானே. எதுக்காக எங்க அம்மா கடையை போய் எடுத்துருக்கணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மோதிருக்கலாம். பாவம், எங்க அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே. இதுக்கான தண்டனையும் பலனையும் அவங்க கண்டிப்பா ரோஹிணி ஆகட்டும் சிந்தாமணி ஆகட்டும் அனுபவிச்சே தீருவாங்க. அங்க விஜயா பார்வதி கிட்ட என்ன இவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்கேன்னு போது நடந்த விஷயங்கள் அத்தனையும் விஜயா கிட்ட சொல்றாங்க. ஆமா, அதுக்கு என்னப்போ, சிந்தாமணி பெரிய ஆளு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவ என்ன நினைச்சாலும் செய்வா, ஆனா உன்னால செய்ய முடியுமா? இப்படி வாக்குவாதம் 2 பேத்துக்கும் முத்திக்கிட்டே போகுது. இதுக்கப்புறம் இங்க பாருங்க, நான் வேணா உங்களுக்கு மருமகளா இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு இப்படி எதிரா பேசக்கூடாது, எதிரா செய்யவும் கூடாது, இதெல்லாம் சரியில்லை. அப்படிதாண்டி பேசுவேன், உன்னால என்னடி செய்ய முடியும்? என்ன செய்வேன், நானும் பாத்துக்கிறேங்கிறாங்க விஜயா. உங்களுக்கு என்ன அதிகாரம் பண்ற உரிமை இருக்கு? வீட்டுல எல்லா வேலையும் பார்க்க சொல்லி சொல்லுங்க, அதை செய் இதை செய்யன்னு சொல்லுங்க. வீட்டு வேலைகளை எல்லாமே இழுத்து போட்டுக்கிட்டு நான் செய்ய தயாரா இருக்கேன். வீட்டுல சமையல் செய்ய சொல்லுங்க, பாத்திரம் பண்ண விளக்க சொல்லுங்க, துணி துவைக்க சொல்லுங்க, பாத்ரூம் கூட கழுவ சொல்லுங்க. இதை நான் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன், செய்யறேன். ஆனா என் வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்த நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதை என்னால நான் பொறுத்துக்க முடியாதுங்கிறாங்க மீனா. மீனா பேச பேச விஜயா ஆத்திரத்துல கையை ஓங்குறாங்க. அதெல்லாம் மீனா பார்த்துட்டு ஓங்கின கையை அப்படியே முறுக்கி பிடிச்சு பின்முதுகுக்கு கொண்டு போயிடுறாங்க. என்னடி என் கையவே முறுக்கிறியாங்கிறாங்க விஜயா. என்னத்தை, நீங்க அடிச்சா நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? இதை பாருங்கத்த, நீங்க அடிச்சாலும் நான் வாங்கிட்டு தான் அமைதியா இருந்தேன். ஏன்னு கேட்டா உங்க மேல அவ்வளவு மரியாதை எனக்கு இருந்துச்சு. ஆனா இனிமேலும் அந்த மரியாதையை நீங்க காப்பாத்திக்கல. ஏன்னு கேட்டா எங்க அம்மாவோட பூக்கடையை எடுக்கிறதுல உங்களை விட ரோஹிணிக்கும் அதிக பங்கு. அதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? ரோஹிணி என்கிட்ட சண்டை போடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா உங்களுக்கு என்ன என் மேல அப்படி ஒரு கோபம்? எங்க அம்மாவோட பூக்கடையை எடுத்ததுல என்ன அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு? பார்ட்டியெல்லாம் வச்சு கொண்டாடினீங்களாமே. ரோஹிணிக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தது. அப்ப நானும் என் புருஷனும் தான் அந்த பிரச்சனையெல்லாம் கூட சரி பண்ணணும். அந்த நன்றி வலை ஏதாவது அவன் நினைச்சு பார்த்தாளா? ஆனா எனக்கு மறுபடியும் மறுபடியும் அவன் கெடுதல் தானே பண்ணிட்டு இருக்கிறா. அவங்க சித்தியும் அவளும் லாக்அப்ல இருந்தபோது என் புருஷனும் நானும் தானே பேசி வெளியில கொண்டு வந்தோம். ரோஹிணி வேணா மறந்துருக்கலாம், ஆனா நீங்க அதெல்லாம் மறக்கலாமா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷி செய்யற வேலையா? நீங்க இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷி தானே, நீங்க தானே நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லணும். ஆனா நீங்களே தப்புக்கு துணை போலாமா? யார் என்ன சொன்னாலும் சரி, யாரை வேணாலும் மன்னிப்பேன், நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி நல்லா கையை முறுக்குறாங்க மீனா. கை வலிக்குது, விட்டுடிங்கிறாங்க விஜயா. இதா பாருங்க,
அத்தை, இப்ப வேணா இதோட நான் விட்டுட்டேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்க, இப்ப முறிச்ச கைய துண்டாக்க நான் தயங்கவே மாட்டேன் தெரியுமாங்கிறாங்க. சாமி, இவ செஞ்சாலும் செய்வா, செய்யக்கூடிய ஆள் தான். விஜயா கையை அடிச்சுட்டு பாக்குறாங்க. அப்படியே எலும்பெல்லாம் நுணுங்குன மாதிரி வலிக்குது. சரி, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இந்த ரோகிணி செஞ்ச வேலைக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். இந்த மீனா ரோகிணி அடிக்கிற வேகத்துல என்ன போட்டு அடிச்சு போட்டா. வீட்டுக்கு வந்த விஜயா சொல்றாங்க, ஏ ரோகிணி, நீ மீனாவோட அம்மா பூக்கடையை எடுத்தது நீதான் தெரிஞ்சு போச்சு. அதை கேட்டு நான் சந்தோஷப்பட்டதா நினைச்சு என்ன கையை முறுக்கி விட்டா தெரியுமா? எல்லா விஷயமும் மீனாவுக்கு தெரிஞ்சதுனால தான் என் கையை முறுக்கி உடைச்சு வச்சிருக்காங்க பாரு. இப்ப நான் ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க விஜயா. இன்னும் வீட்டுக்கு வந்து அவ என்னமா ஆட்டம் ஆட போறா, என்னெல்லாம் செய்ய போறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோகிணி, அச்சோ ஆண்டி, அவ அப்படி தப்பாவா நினைச்சிட்டா, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்யலையா அப்படின்னு ரோகிணி மழுப்புறாங்க. இல்ல இல்ல, எல்லா சிந்தாமணி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாலுமே, நீ தான் சிந்தாமணிக்கு ஐடியா கொடுத்ததா அந்த பார்வதியும் சொல்லியிருக்கா. இது எல்லாம் கேட்டுட்டு தான் மீனா கோவத்துல வந்து இப்படி என் கையை முறிச்சிருக்கா. மீனா பூக்கடை தள்ளுற தள்ளு வண்டியவே நீ முறிச்சதுக்கு அவ கார்பரேஷன்ல சொல்லி உன்னை மாட்டி விட்டால, கண்டிப்பா இதை சும்மா விடமாட்டா பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் மீனா உள்ள வர்றாங்க. வந்ததுமே கையை காலாம் மடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே பவ்யமா பணிஞ்சு அப்படி பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க விஜயா. என்னது, மீனாவை பார்த்து இப்படி பயப்படுறேன்னு கேட்க. ஆமா, அவங்களுக்கு பயம் இருக்காதா? மீனாவோட தள்ளுவண்டியும் சரி பூக்கடையும் சரி இப்படியெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு நடந்துக்கிட்டாங்க. இவங்கள சும்மா விடுவாங்களான்னு கேட்குறாங்க ஸ்ருதி. ரோஹிணி, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கெட்டணும்? ஏன் இப்படி பண்ணினீங்க? பாவம் மீனாவோட அம்மா கடைவெல்லாம் எதுக்காக நீங்கள் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ மீனா வந்ததும் ரோஹிணியோட தலைமுடியை பிடிச்சி ஆட்டுறாங்க. உனக்கு என்னடி நான் கெடுதல் பண்ணினேன்? எதுக்காகடி நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எங்கள் அம்மாவோட பூக்கடையை காலி பண்ணினதுல உனக்கு என்னடி லாபம் கிடைச்சது? எங்கள் அம்மா பூக்கடையை எடுத்ததுக்கு சந்தோஷப்பட்ட அத்தையோட கையவே முறிச்சிட்டேன். அவங்களுக்கு ஒரு கையை முறிச்சா உனக்கு 2 கையை நான் முறிக்கணுமல்ல? இதை பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தையும் பிரியாணி கொடுத்து கொண்டாடணும்டி. ரோஹிணி மன்னிப்பு கேட்குற மாதிரி மீனாவுக்கு முன்னாடி மண்டியை போட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. மீனா, விட்டுருங்க, என்ன மன்னிச்சிடுங்க, விட்டுருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேங்கிறாங்க. ஏண்டி, உனக்கு என் மேல தானே கோவம்? எங்க அம்மா என்னடி பண்ணினாங்க? உனக்கு இப்படியே விட்டேன்னு வச்சுக்குவேன். இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சிருப்பேன், நாளைக்கு இன்னொரு வேலையை செய்வேன். எப்பதான் திருந்துற வழி? இப்படியே விட்டுட்டே இருந்தா மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஒன்றும் தியாகி கிடையாது. நானும் மனுஷிதான். எனக்கும் கோபம் பாவம் எல்லாமே தெரியும். என்னோட கோபத்தை நீ பார்க்க வேண்டாமா? இனிமே நீ பார்க்கணும். பார்த்தா தான் அடுத்தது என் விஷயத்துல நீ தலையிட மாட்டேன். நான் ஏதோ ஏழை வீட்டுல இருந்து பிறந்ததுனால எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வந்து இங்க எல்லா வேலைகளையும் நான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டுமா, குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கலாங்கிற எண்ணத்துல தான் நான் கணக்கு பார்த்துக்காம நான் என் வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? எவ்வளவு வேறுபாடு பார்த்துருக்க. என் அம்மா பூக்கடையை எடுத்து எங்க அம்மாவை அழுக வைப்ப, கண்ணீர் சிந்த விட வைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் யாரையுமே கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டேன். ஒருத்தர் அழுக வச்சு பார்க்கணும், அவங்கள வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காத குடும்பத்துல இருந்து வந்தபடி நான். ஆனா நீ என் குடும்பத்துல என் அம்மாவை இப்படி அழக வச்சிட்டியல. மனோஜ கை காலை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க பாரு, அதே மாதிரி உனக்கு முதல்ல வாயை கட்டி போடணும்னு சொல்லிட்டு வாய் மேல ஒரு குட்டு விடுறாங்க மீனா. ரோஹிணி ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. மனோஜ் வந்து பாக்குறாங்க, ரோஹிணி செஞ்ச தப்புக்கு தான் மீனா அடிக்கிறான்னு அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கி நிக்கிறாங்க. இதை பத்தி நம்ம எதுவும் கேட்காதனால நமக்கும் ஈடு விழுந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறாங்க. போங்க, போய் இவளை கூட்டிட்டு போங்க. ஒரு வாரத்துக்கு இன்னும் தண்ணியோ சோறோ உள்ள இறங்காது, உள்ள இறங்கவும் முடியாது. இதுக்கப்புறமா என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உன்னால தொந்தரவு ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சது இதை விட பெரிய சம்பவமா பண்ணி விட்டுருவேன். அப்பவும் மீனா சும்மா விடலையே, மறுபடியும் தலதலையா கொட்டி அடிச்சு திரும்பவும் புத்தி வரட்டுங்கிறக்காக அடிக்கிறாங்க. ஆனா ரோஹிணி அது எல்லா அடியும் வாங்கிக்கிட்டு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இவளை சும்மா விடுவேனா, மறுபடியும் ஒரு கை பாக்குறேங்கிற மாதிரி போறாங்க. திரும்பவும் மீனா அவங்க வேலையை காட்டினாங்கன்னா தான் இவங்க அடங்குவாங்களோ என்னவோ. இதுக்கு சப்போர்ட்டா விஜயாவும் போனதுனால விஜயாவும் கையை முறிச்சு உட்காந்துருக்காங்க. திரும்ப அந்த வீட்டுல மீனாவை டார்ச்சர் மேல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.